நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு முன்னணி ஹீரோக்களையே ஓரம் கட்டி பெயர் வாங்கின காமெடியன்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கவுண்டமணி. கவுண்டமணிய இன்னைக்கு வரைக்குமே காமெடியோட கம்பீர ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா விதை அவர் போட்டதுதான். 90s காலகட்டத்துல காமெடிக்கே அடையாளமா இருந்தவரே கவுண்டமணி தான். குறிப்பா செந்தில் கூட இவர் பண்ண காமெடி எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்களோட காமெடி தமிழர்களோட வீட்டுக்குள்ள ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட நேரடியான பேச்சா இருக்கட்டும், டக்குன்னு போடக்கூடிய கவுண்டரா இருக்கட்டும், இது எல்லாமே ரசிகர்களை கண்ணிமைக்காம பார்க்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அரசியல் படத்துல தொடங்கி இந்தியன் வரைக்கும் பல வெற்றி படங்களுக்கு கவுண்டமணி காரணமா இருந்திருக்காரு. நிறைய ஹீரோஸ், நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், கவுண்டமணியோட டேட்டா வாங்கிட்டு வாங்க, நான் இந்த படத்தை பண்றேன். ஆமாங்க, சில மொக்க ஹீரோக்களோட படங்கள் கூட வேற லெவலா ஓடி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் கவுண்டமணி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேல். உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு இம்சை அரசன் தான், அது வடிவேல் மட்டும்தான். வடிவேலோட தனிப்பட்ட பாஷையும் உடல் மொழியும் ரொம்பவே அழுத்தம் கொண்ட வசனங்களும் அந்த காலத்து சின்ன பசங்க தொடங்கி பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். கவுண்டமணி சும்மா பீக்ல இருக்கும் போதே அவரை கீழே தள்ளிக்கிட்டு வடிவேல் மேல போக ஆரம்பிச்சாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சே வடிவேலுக்கும் கவுண்டமணிக்கும் எக்கச்சக்க பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே படத்துல நடிக்கிறதையே ஸ்டாப் பண்ணாங்க. வடிவேல் தன்னோட பாடி லாங்குவேஜ் மட்டுமே பயன்படுத்தி இதுவரை எக்கச்சக்கமான படங்களை ஹிட் ஆக்க வச்சிருக்காரு. இதுவரைக்கும் வடிவேல் பண்ண நிறைய காமெடிகள் மொக்கையான படத்துல வந்ததுதான். வடிவேலோட காமெடி மட்டும் இல்ல அப்படின்னா அப்படி ஒரு படம்லாம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சுந்தர்சி படங்கள் ஆரம்பிச்சு வேலைக்காரன், வெண்ணிற ஆடைகள், பார்த்திபன் கனவு மாதிரியான படங்கள்ல அவர் பண்ண காமெடி இன்னைக்குமே மீம்ஸ்ல பயன்படுத்தப்படுது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது செந்தில். நம்ம தமிழ் சினிமாவுல சின்ன சின்ன சிரிப்புகளின் தலைவன் அப்படின்னு இவரை சொல்லலாம். கவுண்டமணி கூட இவர் பண்ண அட்ராசிட்டிக்கு அளவே கிடையாது. கவுண்டமணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமே செந்தில் தான். செந்தில் மாதிரி ஒரு ஜோடி கிடைக்கல அப்படின்னா கவுண்டமணி இவ்வளவு பெருசா வளர்ந்திருப்பாரா அப்படின்னா டவுட் தான். செந்திலோட குழந்தைத்தனமான நடிப்பும் திக்குமுக்காட வைக்கக்கூடிய தோற்றமும் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. பல சந்தர்ப்பங்கள்ல அதுவும் ஒரு சின்ன காட்சியா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சிரிப்பலையை ஏற்படுத்தக்கூடிய சக்தி செந்தில் கிட்ட உண்டு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜனகராஜ். உண்மையாவே தமிழ் சினிமா மறந்து போன ஒரு நடிகர் அப்படின்னு இவரை சொல்லலாம். ஆனா ஒரு காலத்துல இவர் கொடிகட்டி பறந்திருக்காரு. உண்மையாவே கவுண்டமணி, செந்தில், வடிவேலுக்கு ஈக்குவலா நம்ம ஜனகராஜையும் வச்சு பார்த்தே தீரணும். ஏன்னா எக்கச்சக்க படங்களை இவர் ஹிட் ஆக்கி விட்டுருக்காரு. மனதில் மின்னும் முகம் அப்படின்னு இவருக்கு ஒரு பெயர் இருக்கு. 90s காலகட்டத்துல எக்கச்சக்க நல்ல கேரக்டரை எடுத்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு அவ்வளவு அற்புதமா டெலிவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல என்ன சொல்ல அப்படின்ற ஒரு டைலாக் உண்டு இவரோடது. பயங்கரமான ஃபேமஸ் அது. இவரோட டைலாக் டெலிவரியே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எக்கச்சக்கமான படத்துல துணை நடிகரா நடிச்சு ஹீரோவையே மிஞ்சுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. 16 வயது நிலை தொடங்கி அந்நியன் வரைக்கும் இவரோட பங்கு நம்ம தமிழ் சினிமாவுல மறக்கவே முடியாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சார்லி. இவரை மென்மை சிரிப்பு மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நுணுக்கமான முகபாவனை இவர்கிட்ட இருக்கும். நம்மள ஈஸியா சிரிக்க வச்சிருவாரு. இவரோட காமெடி எப்பவுமே கிளிக் ஆயிடும். அதுவும் முக்கியமா ஸ்லோ மோஷன்லாம் சொல்லவே வேணாம். மகுடம் படம் தொடங்கி ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஜாலியான இடம் நம்ம தமிழ் சினிமாவில் இவருக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா புது புது நடிகர்கள்லாம் வர தொடங்கினதுக்கு அப்புறமா சார்லியோட மார்க்கெட் சரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்பாவி தோற்றத்துல மனுஷன் கலக்கிடுவாரு. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவரோட டைலாக் டைமிங் தாங்க சும்மா பட்டையே பெருக்கும். எப்பவுமே ஆடியன்ஸ்க்கு அது சிரிப்பா உண்டு பண்ணிரும். சார்லி ரீசெண்ட் டைம்ஸ்ல காமெடியை விட்டுக்கிட்டு நிறைய கேரக்டர் ரோல் எடுத்து நடிச்சாரு. அதுவுமே ஹிட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.